like to enjoy this picture and be happy with themselves. Alright, every original has a cheap copy. இது வந்து ஒரு ஃபேக்ட். ஆனால் இந்த வீடியோவில் வந்து ஒரிஜினல் விட அந்த காப்பியே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படமும் அதோட ரீமேக்கும் தான் பார்க்க போகிறோம். ஒரிஜினல் படம் வந்து அம்மா நானா ஓ தமிழா அண்ணா ஈ. இது வந்து ஒரு தெலுங்கு படம். இது எனக்கு கரெக்டாக ஸ்பெல் பண்ண வரல. தெலுங்கு யாராக இருந்தீங்க அப்படின்னா மேக் மீ கரெக்ட். இதில் வந்து ரவி தேஜா அப்படின்றவர் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இதோட காப்பி ரீமேக் பார்த்தீங்க அப்படின்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. இது நான் ஃபஸ்ட்டு யோசிச்சப்போ என்னன்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியோட தெலுங்கு வெர்ஷன் ஒன்று இருக்குது, இதையும் கம்பேர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி நெட்டில் போய் போட்டால் அங்கே தான் தெரியுது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி தான் ரீமேக். ஓகே, அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு கம்பேர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி 2 படத்துக்கான கம்பேர் தான். இதில் வந்து ரவி தேஜா அப்படின்றவர் வந்து ஹீரோவாக இருக்காரு. தமிழ் வெர்ஷனில் வந்து ஜெயம் ரவி இருக்காரு. அதே மாதிரி ரெண்டுலேயுமே அசின் தான் இருக்காங்க. அசின் வந்து ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு, பிராமின் அந்த இதில் இருக்காங்க. இது தமிழ் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா மலபார் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் பேரே இருக்கும். அப்படின்னா அலி அப்படின்றவர் தான் காமெடியன். தமிழ் வெர்ஷன் வந்து விவேக் சார் பண்ணிருக்காரு. ரொம்ப ஓவர் மேடம், கமெண்ட் அடிச்சதுக்கு அடிக்கிறீங்க. அடிச்சனா? என் கணக்குல இது அடிச்ச மாதிரி கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண மாதிரி. டேய், எனக்கு ஒரு மகன் இருக்காண்டா, சிங்கம் மாதிரி. இதுதான் நம்ம ஹீரோ. நீ என்ன கிண்டல் பண்ணத அவன் மட்டும் பாத்துருக்கணும். அவ அடிக்கிற அடியில நீ உயிரோட தான் இருப்ப. ஆனா உன் அம்மாவுக்கே உன்னை அடையாளம் தெரியாம பண்ணிடுவான். இவருதான் ரவி தேஜா. இதுல வந்து இவர் நேம் வந்து சந்து. Hey! எனக்கு ஏன்னு தெரியல, ஆனால் இவர் பார்த்தாலே எனக்கு சிரிப்பு லைட்டாக வரும். ஆக்சுவலாக இதில் இவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கான ஃபேன் கூட சொல்லலாம் நான். இப்போது கம்பேர் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் அசின் தான் வராங்க. பட் தமிழ் ரீமேக்கில் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க. தமிழ் ரீமேக்கில் வந்து பஸ் ஸ்டாண்டில் ஜெயம் ரவி வந்து ஹீரோயின் பிக் பண்ண போக மாட்டாங்க. அவங்க ரிலேட்டிவ் ஒரு பொண்ணை பிக் பண்ண போவாங்க. தலைவர் எக்ஸ்பிரஷன் தான் அங்கே மாசே ரேப் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். இந்த பாயிண்ட் தான். இது வந்து இந்த படத்தோட காமெடியன் ரோலுக்கான இன்ட்ரோ. இது ஆக்சுவலாக இந்த ரோல் தான் விவேக் சார் பண்ணியிருப்பார் தமிழ் வெர்ஷனில். ஆனால் ஏன் இதில் இப்படி இருக்குது அதில் மாற்றுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த ரோல் ரொம்ப ஃபேவரட் ரோல், சூப்பரான ரோல். அதெல்லாம் ஏன் இது இவங்க யோசிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஒன்று வருது. அண்ட் தமிழ் வெர்ஷனில் வந்து மலபார் பீடி பிடிப்பாங்க. இதில் வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது கேரளாவில் ஃபேமஸ், இது திருநாள் அப்படின்றனால இருக்கலாம். வளராத தலைவர் எக்ஸ்பிரஷனை பாருங்க, அவர் கூப்பிட்றதுலே எல்லாரும் மயங்கிடுவாங்க. இதில் வந்து அவங்க கேட்டதுமே ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாமல் டப்புன்னு ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறாங்க. அந்த படத்தில் இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எனக்கு நீ இப்படி தான் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஓகே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இந்த சீன் வந்து அவங்க அம்மாட்ட இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தெரியாத மாதிரி. அந்த சீன் தான் இது. இதுலேயும் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு தலைவன் வந்து. அவனா பின்னாடி சட்டை கழட்டிக்கிட்டு இருக்கான். இது வந்து மாஸ் காட்டுற சீன். ரவுடி அப்படின்றதுனால இப்படி பார்த்து இதுதான் அல்டிமேட்டான சீனே. இங்க இந்த ஒரு சீன் பார்த்துட்டு தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கே ரீசனா இருந்துச்சு.
அண்ட் இதில் வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவை பார்க்கறக்கா மலேசியா போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் நிறையா இது பண்ணிவிட்டு அப்புறம் மலேசியா கிளம்பி வர்றவங்க. இது வந்து ஒரு ஹை பட்ஜெட்டாக இருக்குது. இதில் வந்து ட்ரெயின் காட்டியிருக்காங்க. அவங்க அப்பா ஒரு கிக் பாக்ஸர் அப்படின்னு சொல்லி போக சொல்லியிருப்பாங்க. இதுலேயும் அப்பா ரோல் வந்து பிரகாஷ் ராஜ் தான் பண்ணியிருக்காரு. அதுலேயும் பிரகாஷ் ராஜ் தான் அதுலேயுமே. ஆனால் அதுலேயுமே இவர் நல்லா பண்ணியிருக்க மாதிரியும் தோணுது. இதில் தெரியல, ஆனால் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சந்து பந்து ஜோக் இல்லையா? இதில் வந்து அவர் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் ஹீரோயினை பார்க்குற சீன் தான் அது. இதில் வந்து இது வந்து நார்மலாக ஜஸ்ட் பார்க்குற மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து அவ்வளோ ஜோக் எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் தமிழ் வருஷனில் வந்து இவர் வந்து மலபார் அவங்க இந்த ஹீரோயின் பார்க்க போகிறப்போ அவர் அந்த மேலே அந்த இதில் நடந்து கீழே தொங்கிட்டு அவர் ஃப்ரெண்டு கணேசன் வந்து அது ஒரு ஜோக் காமெடி வச்சுருப்பாங்க. ஓரளவு நல்லா இருக்கும். இருந்தாலும் இதில் ஒரு ஜஸ்ட் எனக்கு லாங்குவேஜ் புரியல அப்படின்னால இதில் இருக்க ஜோக்ஸ் புரியலையா இல்லை எனக்கு ஆக்சுவலாக எனக்கு புரியலை. ஆனால் இதில் இருக்க ஜோக் அதில் சுத்தமாக இல்லை. இதில் ஒரு கேரக்டரே மாற்றிருக்காங்க. பட் ஓகே, ஐ லைக் த காப்பி. வந்து காப்பியில் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. பாட்டுலேருந்து சீன்லேருந்து இவங்க வந்து சும்மா சிம்பிளாக ட்ரெயினில் வராங்க, ட்ரெயினில் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத தாண்டி அதில் வந்து மலேசியா போயிட்டு மலேசியாவில் இது பண்ணி அதில் இருக்க சரௌண்டிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு சைடு எனக்கு என்ன ஒரு இதுவாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து விவேக் சார் ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் எனக்கு. அதில் சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு ஷோ ஸ்டீலர். அவர் கேரக்டர் வந்து இதில் காமெடியனாக இருந்தாலும் அந்த தெலுங்கு இதில் வந்து அந்த காமெடியன் வந்து ஒரு ஃபீமேல் வீக்னஸ் இருக்க பர்சன் மாதிரி காட்டியிருக்காங்க. இதில் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. இது ரீமேக் தான் அப்படின்றதுனால கொஞ்சம் சீன் எடுத்து தான் அதில் ஒன்று வச்சுருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. இந்த சீன்ஸுக்கு மேலே எல்லாமே ரொம்ப சிமிலர். அதே மாதிரி போய் லாஸ்ட்டில் ரிங்கில் போய் சண்டை போடுறப்ப வந்து உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஒரு விட்டு கொடுக்க போவார். ஆனால் இதில் மெயின் என்னன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியது. ஜெயிச்சிடும் அப்படியே இவர் இன்னொரு ரவுண்டில் ஒரு அடிச்சு காலி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றான். ஏன் ஜெயிச்சுட்டு சொல்லி தொலை வேண்டியதான். நடுவில் சொல்லி அடி வாங்கி தோற்று போயிடும். அப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, ஒன்று சால்வாக போயிடுவாங்க. வெரி குட். 2மே நல்லா தான் இருக்கும் போல். ஆனால் ஐ லைக் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ கைஸ். இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எனக்கு அந்த வீடியோவில் பேச ஒன்றுமே இல்லை. கம்பேர் பண்ணி போடலாம் அப்படின்னா அது வந்து கம்பேர் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கும். இவ்வளவு மேலே இல்லைப்பா, இவ்வளவு மேலே இல்லை. பட் உங்களுக்கு என்ன வெர்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப்.